புறாவிற்கு மயிலை போல ஒரு பெரிய தோகை இருந்தால் எப்படி இருக்கும்? கோழிக்கு கொக்குவை போன்று பெரிய மூக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நாய்க்கு ஒட்டகச்சிவிங்கை போல பெரிய கழுத்து இருந்தால் எப்படி இருக்கும்? ஆட்டிற்கு மாட்டை போல ஒரு பெரிய வால் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நரிக்கு யானையை போல பெரிய துதிக்கை இருந்தால் எப்படி இருக்கும்? இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்தால் நமக்கு சிரிப்புதான் வரும். தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உறுப்பை அவைகள் கொண்டிருந்தால் அவைகள் படுகின்ற துன்பங்களை பார்த்து நமக்கு இரக்கம்தான் வரும். ஆண்டவன் ஆட்டுக்கு வாளை அளந்துதான் வைத்திருக்கின்றான் என்பது நமது முன்னோர்கள் சொன்ன ஒரு பழமொழி. இந்த பழமொழியில ஆழமான ஒரு அர்த்தம் உண்டு. ஒருவருக்கு அதிகமாயும் இன்னொருவருக்கு குறைவாகவும் இருப்பது போல நமக்கு தெரிந்தாலும் கூட்டி கழித்து பார்த்தால் எல்லோருக்கும் அனைத்தும் சமமாகத்தான் இருக்கும். ஒரு விஷயத்துல அதிகமாக இருந்தாலும் இன்னொரு காரியத்துல குறைந்து இருக்கும். ஒருவர் பணக்காரராய் இருப்பதினாலேயே அவர் அனைத்தையும் பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. ஒருவர் ஏழையாய் இருப்பதினாலேயே அவரிடம் எதுவும் இல்லை என்றும் அர்த்தமில்லை. ஒருவருக்கு அழகு இருப்பதனாலேயே அவருடைய வாழ்க்கை வசந்தமாகி விடுவதில்லை. ஒருவர் அழகு குறைவினாலேயே அவருடைய வாழ்க்கை கசந்து விடுவதும் இல்லை. ஒருவர் படிப்பறிவினாலேயே அவர் சிறந்தவராகி விடுவதும் இல்லை. ஒருவர் படிப்பறிவு இல்லாமலேயே அவருடைய வாழ்க்கை பாழ்பட்டு போய்விடுவதும் இல்லை. எல்லோரையும் சமமாக அன்பு செய்யும் இறைவன் அனைவருக்கும் சமமாய் தந்துதான் படைத்திருக்கின்றார். ஒரு சில வாழ்க்கை சூழல்களினாலும் வசதி வாய்ப்புகளினாலும் ஒரு சில அம்சங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாயும் ஒரு சிலருக்கு குறைவாகவும் அமைய நேரிடுகின்றது. ஆனால் அனைத்து லாபங்களையும் இழப்புகளையும் நாம் கணக்கிட்டு பார்க்கின்ற போது எல்லோருக்கும் அனைத்தும் சமமாகத்தான் இறைவன் கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய பசியை போக்க முடியவில்லையே என்று கவலைப்படுபவரும் பசியை வரவழைக்க முடியவில்லையே என்று கவலைப்படுபவரும் ஒரு வகையில் ஒன்றுதான். ஏசி காரிலே சென்று கொண்டிருக்கின்ற பணக்கார வீட்டார்களை பார்த்து இவர்கள் வசதியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே என்று நடைபாதை வாசிகள் பெருமூச்சு விடுவதும், நடைபாதை வாசிகளை பார்த்து இவர்களுக்கு நல்ல உறக்கம் வருகின்றதே என்று பெருமூச்சு விடும் பணக்கார வீட்டார்களும் ஒரு வகையில ஒன்றுதான். நம்மில் சில பேர் தங்களுடைய நிலைமையை பார்த்து இதுதான் விதி, இதுதான் தலையெழுத்து என்று அதற்கான பெயரை இப்படி சூட்டி மூளையிலே முடங்கி போய் இருப்பார்கள். இன்னும் சில பேர் வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் புதிய பாதையை வகுக்காமல் கடவுள் மீதும் சமுதாயத்தின் மீதும் பழியை போட்டுவிட்டு சோம்பேறிகளாக முடங்கி போயிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? இந்த 4 காரியங்களை செய்வோம். 1, எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று புலம்புவதை முதலில் நிறுத்த வேண்டும். 2வது, கடவுள் அவர்களுக்கு மட்டும் அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார், எனக்கு எதுவும் தரவில்லையே என்று புலம்புவதை நிறுத்த வேண்டும். 3வது, நம்மை விட அழகு, படிப்பு, வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்போரை பார்த்து பொறாமை கொள்வதை தவிர்க்க வேண்டும். 4வது, எனக்கு மட்டும்தான் இத்தனை கஷ்டங்கள், மற்றவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களே என்கின்ற ஒரு மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த 4 காரியங்களையும் செய்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி நிச்சயம்.